அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் உறுப்பு நலன் அழிதல். குறள் எண் 1239. முயக்கிடை தன் வழி போல பசப்புற்ற பேதை பெருமழை கண். தலைவன் தலைவியின் அணைப்புக்கிடையே குளிர்ந்த காற்று நுழைந்தது. தலைவியின் ஆனந்த கண்ணீர் வழிந்த பெரிய கண்கள் உடனே பிரிவு துயர் கொண்டது. Cold wind passed in between the couple while they were hugging. The big eyes with happy tears from the lady immediately suffered the disease of separation. என் துடிப்பா, மெல்லிய காற்று இருவருக்கிடையில் பசலை படர்ந்தது தலைவியின் பெரு விழிகளில். மெல்லிய காற்று இருவருக்கிடையில் பசலை படர்ந்தது தலைவியின் பெரு விழிகளில். இதற்கு கவிப்பேரசு அவர்களுடைய உரை: இறுக்கித் தழுவினேன், மூச்சுவிட ஏதுவாக என் பிடியை சற்றே நிகழ்த்தினேன். ஒரு சிறு காற்று உள் நுழைந்து ஊடறுக்கும் இடைவெளி விழுந்தது. அதை கூட அவளால் ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. பைந்தொடி அணிந்த அந்த பேதையின் பெருமழை கண்கள் அதற்கே பசந்தன. இவள் எங்கனம் பொறுப்பாள் எம்பிரிவை. இதுவும் ஆண் சொல்லக்கூடிய, தலைவன் சொல்லக்கூடிய ஒரு குறள் தான். இதுவும் அதான் சொல்றான். நாங்க ரெண்டு பேரும் இருக்க தழுவி கொண்டிருந்தோம். அப்போ கொஞ்சம் மூச்சு விடணும் அல்லவா? என் நெஞ்சும் அவள் நெஞ்சும் அழுத்தி பிடித்து கொண்டிருக்கும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். முத்தமிட்டு கொண்டிருக்கும் போது மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். அந்த மூச்சு விடுவதற்காக நான் சற்றே விலகினேன். அப்பொழுது அந்த இடைவெளியை கூட தாங்க முடியாமல் அவளுடைய கண்களிலிருந்து பசலை கண்ணீர் வழிந்து வடிந்தது அப்படின்னு தலைவன் சொல்றான். இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இருந்தாலும் அப்படி நடந்திருக்கு அந்த காலத்துல. ஏன்னா பிரிவு துயரிலிருந்து மீண்டு வந்த தலைவன் அப்படி பண்ணிருக்கலாம். அல்லது பிரிவு துயர்ல வரப்போறன் என்று தலைவி நினைத்து இப்படி ஒரு ஏக்கத்தை அவள் கொடுத்திருக்கலாம். இப்படி ஒரு கண்ணிலிருந்து பசலை நீர் வளர்ந்திருக்கலாம். அதை நினைத்து பார்க்கிறான் தலைவன். எப்படி அவ கஷ்டப்பட்டு இருப்பா, இப்போ துன்பப்பட்டு இருப்பா அப்படின்னு நினைத்து பார்க்கிறான். இதற்கு ஒரு பாடல்: கட்டிக்கொள் ஒட்டிக்கொள் காற்று நம்மிடையில் நுழையாமல், நெய்யும் தரியினிலே நூல் இழை போலே நாம் இருவர் ஒருவராய் நெருங்கியதாலே மயங்கி விட்டேன் உன்னை கண்டு, வழங்கி விட்டேன் என்னை இன்று, வள்ளல் கரங்கள் இந்த சின்ன இடையில் பின்ன பின்ன என்ன சுகமோ என்று கேவி மகாதேவனுடைய இசையில் அன்னமிட்ட கைப்படத்தில் வாலி இயற்றிய அற்புதமான பாடல். இந்த பாடல் தான் இந்த குறளினுடைய பொருளையும் சொல்லுதுங்க. முயக்கிடை தன்வழி போழ பசப்புற்ற பேதை பெருமழை கண். நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலய கடமை, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணதிபாளையம் நாளோடு நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.